நம்ம எல்லாம் அப்படி ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம். எடுத்து வாசியுங்கள். பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அவர் சகலத்தையும் சொல்லுங்க. அவர் சகலத்தையும். இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. முதல் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஒவ்வொன்றுக்கும் பிறக்க ஒரு காலம் உண்டு, மரிக்க ஒரு காலம் உண்டு, ஆமென், நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, அல்லேலூயா, அழ ஒரு காலம் உண்டு. அழுறதுக்கு சில காலங்களை வச்சிருப்பார். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீங்க அழணும்னு வச்சிருக்கிற காலத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். இதுக்கெல்லாம் நன்றி சொல்ல முடியும்? அழுறதுக்காக நன்றி சொல்ல. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. அழுறதுக்கு, வேதனைப்படுறதுக்கு, துன்பப்படுறதுக்கு ஆமே ஒரு காலம் உண்டு. அல்லேலூயா. ஆனா அந்த காலம் நமக்கு முடிவு அல்ல. அடுத்து சொல்லுகிறார், நகைக்க புலம்ப ஒரு காலம் உண்டு, நடன பண்ண ஒரு காலம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அவர் சகலத்தையும் அதினதின் காலத்துல. அப்ப நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருக்குமே எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எல்லாத்துக்கும் அவர் ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். ஆமே. நான் கண்ணீர் சிந்தும் போது என் கண்ணே என்றவரே, நான் பயந்து நடுங்கும் போது பயம் வேண்டாம் என்றவரே, நான் உன்னோடு இருக்கின்றேன் என்றவரே, நீர் மாத்திரம் போதும் என் இயேசு. என்ன விஷயம் அப்படின்னா, காலங்கள் மாறினாலும் அழைத்தவர் மாறுவதில்லை. காலங்கள் மாறினாலும் என்னோடு ஒருவர் இருக்கிறார் இல்லையா, என் கரத்தை பிடித்திருக்கிறார் இல்லையா, அவர் ஒரு நாளும் என்னை விட்டு விலகாதவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த நாளின் செய்தியின் தலைப்பு அப்படி என்ன? தேவனின் நேரம். தேவனின் God's time. அது தாமதம் அல்ல, அது துல்லியமான நேரம். அது என்ன? தாமதம் அல்ல, துல்லியமான நேரம். தேவனின் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு டைம் இருக்குங்க, உங்களுக்காக ஒரு டைம் வச்சிருக்கிறாங்க, இந்த டைம்ல கண்டிப்பா ஆண்டவர் செய்வாருங்க, கொஞ்சம் காத்திருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்றத நம்ம கேட்டிருக்கோம். ஆனா பாருங்க, இன்னைக்கு ஒரு பிரசங்கம் மாதிரி இது இருக்குமான்னு தெரியாது. ஆனா இது நிச்சயமா உங்களை, இந்த பிரசங்கம் இன்னைக்கு உங்களை ஆறுதல் படுத்தும். இல்லையா? அது உங்களை இன்னைக்கு ஆறுதல் பண்ணும். தேவனுடைய நேரம் என்பது அவர் அதினதின் காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்வார்னா, அப்படின்னா அதுக்குன்னு ஒரு காலம் வச்சிருக்கிறார். அந்த காலத்துலதான் நேர்த்தியா செய்வார். ஆனா அந்த காலம் என்பது நமக்கு தாமதம் போல இருக்கிறது, ஆனால் அது தாமதம் அல்ல, பெர்ஃபெக்ட் டைம். ஆண்டவர் மரிப்பதற்கு முன்பாக பஸ்கா ஆசரிப்பதற்கு விரும்புகிறார். அந்த பஸ்காவை எங்கே ஆசரிக்க வேண்டும் என்கிற கேள்வி அப்போஸ்தலர்களுக்கு வருகிறது. ஆண்டவரே, நான் பஸ்கா ஆசரிப்பதற்கு எங்கே இடத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும் கேட்கிறாங்க. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எப்படி போனேன்னா அங்க ஒருத்தர் குடத்தோட வருவான். இப்போ ஒருத்தன் இப்படி நீங்க நடந்து போனீங்கன்னா, இப்ப எங்க பழைய எங்க வீட்டுக்கு போனோம்னா எப்படி அடையாளம் சொல்லுவோம்? இப்படி போனா அங்க ஒருத்தன் குடத்தோட வருவான், ஒருத்தன் குடத்தை வச்சுட்டு நிற்பா, அங்க போகணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு?
நீங்க போற நேரத்துல ஒருத்தன் குடத்தோட வரும் இல்லையா சொல்லுங்க. அப்ப நீங்க 5 நிமிஷம் கழிச்சு கிளம்பினாலும் சரி, 1 மணி நேரம் கழிச்சு கிளம்பினாலும் சரி, நீங்க இப்பமே கிளம்பினாலும் சரி, நீங்க நான் சொன்ன இடத்துக்கு போகும்போது ஒருத்தன் குடத்தோட வரும். கரங்களை உயர்த்தி. இரண்டாவது ஒரு காரியம் இருக்கிறது. இவர்கள் இடம் எங்கே ஆசரிக்க வேண்டும் என்று இடத்தை சிந்திக்கும் முன்பாகவே அவன் தன் மேலறையில் சமக்காலத்தெல்லாம் ஒரு நல்ல மேட்டெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி டேபிள்ல செட் பண்ணிட்டு தான் குடத்தோட வரான். அப்போ தேவனுடைய நேரம் என்பது அவனுக்கு துல்லியமா. இப்ப ஒரு 5 நிமிஷம் ஃப்ரண்ட்ல போனா இவன் அலைஞ்சு தெரியும். ஆனா டைம் வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் நமக்கான நேரத்துக்குள் நம்மை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு செகண்ட் கூட, ஒரு துல்லியமான நேரம் கூட நம்மை அலைந்து தெரிய அவர் விட மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா பாருங்க, அந்த வாக்குத்தத்தங்களை பெறுகிற நாம் எவ்வளவு காலத்தில் அது நிறைவேறும் என்கிற அந்த டைம் ஸ்பேன் ஆண்டவர் ஒரு நாள் நமக்கு சொல்றதே இல்லை. முதலாவது எழுதி கொள்ளுங்க, தேவன் வாக்குறுதியை கொடுக்கிறார், ஆனால் காத்திருக்க செய்கிறார். தேவன் வாக்குறுதியை கொடுக்கிறார், ஆனால் காத்திருக்க செய்கிறார். ஆபிரகாமை 75 வயதுல அழைத்து, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் எல்லாத்தையும். ஆண்டவர் ஒரு ஆபிரகாமை அழைத்து எத்தனை வயசுல அழைக்கிறாரு? 75 வயசுல அழைக்கிறார். 75 வயசுல அழைத்து என்ன சொல்றார் தெரியுமா? என்ன சொல்றாரு? நான் உன்னை மகா பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த தேசத்துல இருந்து கிளம்பப்படுகிறான். நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ. சொல்லுங்க, போ, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு. இவன் பாருங்க, பயங்கர ஹாப்பி. வாக்குத்தத்தம் பெற்றவுடனே ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு நாளும் அவன் விக்கிரகத்தை செய்து அதை ஆராதித்துக் கொண்டிருந்த ஒரு மனுஷன் உண்மையான தேவனுடைய சத்தத்தை கேட்டவுடனே அவ்வளவு ஒரு விசுவாசத்தோடு கிளம்பி போகிறான். ஆனா ஆண்டவர் சொல்லல, 25 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவனுக்கு பிள்ளையே தருவேன். சொல்லுங்க. நம்ம ஆண்டவர் ஹிண்ட்ஸ் தான் கொடுப்பாரு. என்ன கொடுப்பாரு? ஹிண்ட்ஸ். ரொம்ப தெளிவா பேசணும். 25 வருஷத்துக்கு அப்புறம் தான் பிள்ளைய தருவேன் அவர் சொல்லல, பிள்ளைய தருவேன். எப்போ இவன் கேட்கல, அப்ப உடனே கிளம்பி போயிட்டான். ஆனா அவனுக்கு முடிஞ்ச அளவு பிரயாணம் பண்ணிட்டே இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு சொல்றாரு. ஆண்டவர் வந்தோடனே, ஆண்டவரே எனக்கு என்ன தருவீர்னு கேட்க ஆரம்பிக்கிறான். 80வது வயசுல. அது வரைக்கும் விசுவாசத்துல ஓட வைக்கிறான். சொல்றத நல்லா கவனிக்கணும். 25 வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு நான் ஒரு பிள்ளைய தருவேன்னா, 25 வருஷத்துக்கு அப்புறம் நான் பெறுறதுக்கு நான் இங்கேயே உட்கார்ந்துருவேன். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? 25 வருஷத்துக்கு அப்புறம் தான் பிள்ளைய தருவேன் அப்படின்னா, இவனுக்கு அந்த விசுவாசம் 100 வயசுல எனக்கு பிள்ளை பிறப்புன்ற விசுவாசம் வந்திருக்காரு. ஆனா இவர் ஒரு வார்த்தையை சொல்லி நடக்க வச்சாரு பாத்தீங்களா? இவன் நடக்க 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 நாளாக 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 அவனுக்குள்ள விசுவாசம் அடைந்தே இருக்கிறது. கரங்களை உயர்த்துவாங்க சொல்லுங்க. இப்ப பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, கையை பிடிங்க, நல்லா இருத்தி பிடிங்க. செய்வார், இப்ப செய்ய மாட்டார். அதான் மேட்ரு. 75 வயசுல தருவேன்னு சொன்னார். 75 வயசுல தர மாட்டார், 100 வயசுல தரும். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? இப்ப வாரும், இறங்கி வா, இந்த வேளையில அப்படிதான், இப்பவே செய்யுங்கப்பா. மரத்திலிருந்து வரும், கரத்திலிருந்தா வரும், ஆனா அவர் நினைக்கிற நேரத்தில் வரும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 75ல அப்போ ஆண்டவருக்கு தெரியும் யாரை எப்படி நடக்க வைக்கணும், யாரை எப்படி புஷ் பண்ணணும். அழகா அவர் நடத்துவார்.
ஆனா சொல்றேன், அவர் ஒரு வார்த்தையை சொன்னார், அது நிச்சயம் நிறைவேற்றுவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துவோமா? இரண்டாவது, காத்திருக்கிற காலம் வீணான காலம் அல்ல. நம்ம தாமதம் நினைக்கிறோம் இல்லையா, அந்த டைம் பொற்காலம். சொல்லுங்க பொற்காலம். சொல்ல மாட்டீங்க பொற்காலம். நீங்க ஃபீல் பண்றீங்களோ இல்லையோ, இது உங்களுக்கு பொற்காலம். நான் எதுக்கு சொல்றேன் தெரியுமா? உருவாக்கப்படாமல் ஒரு ஸ்தானத்துல போய் நம்ம இருந்தோம் வைங்களேன், நம்ம அப்படிதான் இருப்போம். யோசேப்பை குறித்த தேவத்திட்டம் என்ன தெரியுமா? பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல அவன் இருக்கணும். இல்லையா சொல்லுங்க. பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருந்து இன்னும் இருக்கக்கூடாது. பார்வோன் என்ன சொல்றான்? என் வீட்டை தவிர மீதி எல்லாத்துக்கும் நீதான் அதிகாரம், நீ என்ன செய்யணுமோ செய்வோம், இஷ்டப்படி ஆட்சி செய்யணும்னு சொல்லி ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த யோசேப்பு என்ன செய்யணும்னா உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆனா ஒரு உண்மையை சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, உடைக்கப்படாமல் நாம் உருவாக்கப்படவே முடியாது. கரங்களை உயர்த்துவதால் இல்லையா சொல்லுங்க. ஆண்டவருடைய குயவனுடைய கையில் இருந்த அந்த களிமண்ணே கெட்டு போச்சு. அல்லேலூயா. கையில இருக்கிற களிமண்ணே கெட்டு போகுது அப்படின்னா நம்ம எல்லாம் உடைத்து உருவாக்கப்பட வேண்டியது எவ்வளவு அவசியமா இருக்கிறது. சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உடைக்கப்படாமல் உருவாக்கப்பட முடியாது. உடைக்கப்படாமல் என்னை ஒருவராலும் உருவாக்க முடியாது. சிலர் வேதனைப்படுத்தாம நம்ம என்ன கற்றுக்கொள்வோம்? ஆமென். சோத்திரம். நம்ம பிள்ளைகள் எல்லாம் படிக்க வைக்கும் போது பாருங்க, எவ்வளவு பாசமா பேசினாலும் படிக்காது. டக்குன்னு ஒரு அடி கொடுக்குதா பாருங்க, என் பிள்ளைக்கா இவ்வளவு அறி வந்து என்ற மாதிரி இருக்கு. அப்போ அடி, அந்த அடி, அந்த உடைக்கப்படுறது நம்முடைய வாழ்க்கையில் அது ரொம்ப அவசியமா இருக்கு. யோசேப்பு, நான் ஒரு வாட்டி செய்தியில சொல்லியிருக்கிறேன், சிறைச்சாலையில அவனுடைய கிருபை வரங்கள் பெருகினது. ஆனா அவன் தகப்பன் வீட்டில இருக்கும் பொழுதே சொப்பனம் காண்கிறவனாய் மாத்திரமல்ல, சொப்பனத்தின் அர்த்தத்தையும் அறிந்தவனாய் இருக்கிறான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் நமக்கு மேல ஒரு திட்டம் வச்சார்னா அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவையான ஞானத்தை, வரங்களை, செல்வாக்கை, ஆசீர்வாதங்களை, பொருளாதாரங்களை நமக்காக வைத்திருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நடத்தினா நம்ம கொண்டு போய் ஒரு வாழ்க்கையில இணைக்கிறாரா இல்ல எதுலயாவது ஒண்ணு வைக்கிறாரா, நம்மள அவரே நடத்துவார். ஆமென். அவரே நமக்கு எல்லாமா இருப்பார். ஆனா நம்ம அவருடைய அழைப்பை பெற்றிருக்க வேண்டும். பாருங்க, அவருடைய வாழ்க்கையில யோசேப்பை எப்படி சொல்றாங்க? சகோதரர்கள் என்ன சொல்றாங்க? சொப்பனக்காரன் வரா, இவனை தூக்கி குழிக்குள்ள போடுவோம், இவன் பார்த்து சொப்பனை எப்படி நிறைவேறுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தூக்கி உள்ள போடுறாங்க. நல்லா கவனிங்க. முதலாவது சொப்பனம் காண்கிறான், 2 சொப்பனம் காண்கிறான். முதலாவது சொப்பனம் என்ன? அவனுடைய அரிக்கட்டிகளுக்கு முன்பாக சகோதரர்களுடைய அரிக்கட்டுகள் என்ன செஞ்சது? பணிந்து கிடக்கு. எப்படி கிடக்குது? பணிந்து கிடக்கு. கவனிக்கிறீங்களா? பிரசங்கம் முடிச்ச உடனே நான் கேட்பேன் கொஸ்டின். எத்தனை 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 கனவு சொப்பனம் பார்த்தாரு யோசேப்பு? மொத்த எத்தனை சொப்பனம் பார்த்தாரு? இப்பதானே சொன்னேன், 2 ஒரு ஆள் இல்லையா சொல்லுங்க. நல்லா கவனிங்க. இப்போ இந்த 2ல முதலாவது சொப்பனம் என்ன பார்க்கிறாருன்னா, சகோதரர்களுடைய அரிக்கட்டுகள் இவனுடைய அரிக்கட்டுக்கு முன்பாக என்ன செய்யுது? விழுந்து கிடக்கிறது. நல்லா கவனிக்கணும். இதை இவன் யார்கிட்ட போய் சொல்றான் தெரியுமா? சகோதரர்கள்ட்ட போய் சொல்ற. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 2வது ஒரு சொப்பனம் பார்க்கிறான். அதுல என்ன சொப்பனம் பார்க்கிறான் அப்படின்னா, சூரியனும் சந்திரனும் 12 நட்சத்திரங்களும் இவனை வணங்குகிறது. இதை யார்கிட்ட போய் சொல்றாருன்னா, அப்பாட்டையும் சகோதரர்கள்ட்ட போய் சொல்றான். சொல்றது புரியுதா? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? இவன் காண்கிற சொப்பனத்தின் அர்த்தம் இவனுக்கு அப்பா வீட்டிலேயே தெரியுது. முதல்ல சகோதரர்களுக்கு சொன்னான், ஏன்னா சகோதரர்களை மட்டும்தான் ஆண்டவர் காண்பித்தார். 2வது அப்பாவும் அம்மாவும் தெரிஞ்சதுனால அப்பாவையும் அழைத்து சொல்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா சொல்றார், பயங்கர டென்ஷன், டேய் உனக்கு முன்பாக நானும் அம்மா வந்து நிப்போம், நீ என்ன பேசுற, உன் சகோதரர்கள் வந்து நிப்பாங்களா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அதை மனதில் வைத்து கரங்களை உயர்த்தி ஒரு அல்ல. நல்ல அப்பா அம்மா, நல்ல பெற்றோர் என்னன்னா தேவ திட்டத்தை மனதில் வைத்து ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லையா சொல்லுங்க. என்ன சத்தமா ஒரு அல்லையா சொல்லுங்க. உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து ஜெபிக்கிறவர். உங்க பண பலம், உங்க ஆள் பலம் எல்லாம் உங்க பிள்ளைகளுக்கு உதவாதுங்க. பணத்தை வச்சுட்டு குடும்பங்கள் சிதறப்படுகிறத நான் பாக்குறேன். பணத்தை வச்சுட்டு நிறைய காரியங்களை செய்ய முடியாம இருக்கிறத பாக்குறேன். ஹல்லேலூயா. பெரிய எஸ்பி, டிஎஸ்பி, எல்லா அட்வொகேட், எல்லா துறையிலையும் கட்சியிலையும் ஆள் இருந்தாலும் அது உங்களுக்கு உதவாதுங்க. உதவுறது தேவனுடைய கிருபை மட்டும்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதனால கிருபையில காத்திருக்கு. சொப்பனம் வீட்டுல இருந்து ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அவன் சொப்பனம் பார்க்கவே இல்லை. ஆண்டவர் சைலண்ட் ஆயிட்டார். சில நேரங்கள்ல என்ன ஜெபிச்சாலும் ஆண்டவருடைய மறு உத்தரவு கிடைக்கவே செய்யாது. ஆனா முதல்ல ஒரு வார்த்தை தந்திருப்பார் பாருங்க, அதை மட்டும் அப்படி அப்பப்ப ஒரு தெளிவுபடுத்தி அதை உறுதிப்படுத்தி கொண்டே இருப்பார். இவன் ஜெயிலுக்குள்ள போறாரு. அங்க ஒரு 2 பேருக்கு சுப்பனம் வருது. அப்ப இவர் சொல்ற வார்த்தை எடுத்து வாசிக்க நேரம் இல்ல, எல்லாருக்கும் தெரியும். சொப்பனங்களை வியாக்கியானம் பண்ணுவது தேவனுடையது. சொல்லுங்க, தேவனுடையதுன்னு சொல்லிட்டு இவர் சொல்ற அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன ஒரு கான்பிடன்ட் பாருங்க. ஏன்னா சிறைச்சாலையிலே தேவன் அவனோடு இருந்தார். அடுத்து பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வருது. அதோட அவனுக்கு தூக்கமே போச்சு. இப்ப பார்த்தா யோசேப்பு அவனுக்கு அடுத்த பொசிஷன்ல உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப இந்த பொசிஷன்ல இவர் வருவதற்கு ஒரு போத்திபாருடைய வீடு தேவை. ஒரு கர்த்தரால் புடமிடப்படுகிறவன் அடையாளம் தெரியாதவனா மாறுவான். கர்த்தரால் உடைக்கப்படுகிறவன் அடையாளம் தெரியாதவனா மாறுவான். 12 சகோதரர்கள் வந்து பஞ்ச காலத்துல யோசேப்புக்கு முன்பாக வந்து நிற்கும் பொழுது யோசேப்புக்கு சகோதரர்களை அடையாளம் தெரியுது. ஏன்னா அதே பேச்சு, அதே செயல்கள். ஹல்லேலூயா. இப்ப இவன் அடையாளமே தெரியல, பேர் மாற்றப்பட்டிருக்கிறது. குழி விற்கப்பட்டவன் எக்காரணம் கொண்டும் எகிப்துக்கு அதிபதி ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா உடைக்கப்பட்டவனுக்கு அது வாய்ப்பு இருக்கு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்து. ஹல்லேலூயா. எப்படி தூக்கி உள்ள போட்டாங்க தெரியுமா? எப்படி தூக்கி உள்ள போட்டாங்க தெரியுமா? சொப்பனம் எப்படி நிறைவேறுதுன்னு. சொப்பனம் நிறைவேறதுக்கு அப்புறம் கூட இவர்களுக்கு தெரியல நம்ம எங்க வந்து நிக்கிறோம்னு தெரியல. புடமிடப்படுகிறவர்கள் அடையாளப்படுத்தப்படுவார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புடமிடப்படுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அடையாளமாய் மாற்றுகிற ஒரு காலம் வைத்திருக்கிறார். அப்ப உங்களை யார் புடமிடப்படும் பொழுது உலகம் பலவிதமா பேசும். உயர்த்தப்படும் போது யாரும் நம்மள மூட வச்சு கிண்டல் பண்ண ஆண்டவர் விட மாட்டார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு இல்லாதவைகளை மாற்றமா எண்ணப்பட்டவைகளை. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப புடமிடப்படுவது அவசியம். மூன்றாவது ஒரு காரியம் சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளே. இயேசுவின் ஊழியமும் தேவனின் நேரத்தில் தான் தொடங்குது. இயேசு கிறிஸ்து 33.5 வருடம் தான் இந்த உலகத்துல வாழ போறாருன்னு இயேசுவுக்கு தெரியுமா தெரியாது? தெரியுமா தெரியாது? அப்போ அவர் இந்த வாலிப காலத்துல எவ்வளவு ஸ்பீடா ஊழியத்தை செய்யணும்னு இருப்பார். நமக்கு கொஞ்சம் தான் டைம் இருக்குது, இந்த டைம்ல எல்லாமே செஞ்சு முடிக்கணும், அவ்வளவு ஸ்பீடா இருக்கும்னு நினைப்பார். கானாவூர்ல தான் முதல் அற்புதம் அவர் செய்ய போறாருன்னு அவருக்கு தெரியுமா தெரியாது? தெரியுமா தெரியாதா? முதல் அற்புதம் கானாவூர்.
கல்யாண வீட்டுலதான் ஆரம்பிக்க போறாரு. ஆனாலும் மரியாள் வந்து சொல்றாங்க திராட்சரசம் இல்லை. அப்ப இவர் சொல்றாரு என் வேளை இன்னும் வரவில்லை. கரங்களை உயர்த்தி வரல. அப்போ நான் ஒண்ணு சொல்றேன், நல்லா புரியணும். உங்களுக்கு தட்டுப்பாடு வந்தாலும் அவருக்கு குழப்பம் இல்லை. உங்களுக்கு தட்டுப்பாடு வந்தாலும் குழப்பம் இல்லை. அவர் எதற்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் தெரியுமா? அவருடைய வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு. கரங்களை உயர்த்தி. ஆனா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல வரவழைக்கிறது. அதனால அவருடைய தாமதம் தாமதம் அல்ல. அது நமக்கு தான் தாமதம். இன்னைக்கு ஒரு அற்புதம் ஆண்டவர், இன்னைக்கு நீங்க செஞ்சிருங்க ஆண்டவர், இந்த வாரத்துக்குள்ள இந்த குடும்பத்துக்கு நீங்க செய்யணும்பா அப்படி நல்லா போராடி ஜெபிச்சுட்டு ஆண்டவரே கடைசி உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை ஆண்டவர். என்னை விட உங்களுக்கு எல்லாரையும் தெரியும், எல்லாருடைய நிலைமைகளும் தெரியும். நமக்கு என்னன்னா ஆண்டவரே யாரும் உங்களை விட்டு தூரம் போயிடக்கூடாது, தூரம் போனாலும் கொண்டு வர்றதுக்கு அவருக்கு தெரியும். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும் படிக்கு, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும் படிக்கு ஒரே ஒரு ஆப்ஷன், அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கி இருக்கிறதா ஒரே ஆப்ஷன். அவரால் நாம் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் அவருடைய கரத்துக்குள்ள இருந்தாகணும். வேற ஆப்ஷன் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, தூரம் போலாம், எதுக்கு வர்றோம், எதுக்கு ஜெபிக்கிறோம், there is no other option. உங்களுக்கு இந்த உலகத்துல வேற ஆப்ஷனே கிடையாது. அவர் பாதம் தான் தஞ்சம். ஆனா ஒண்ணு சொல்றேன், நம்ம நேரத்தில் அல்ல, அவர் நிர்ணயித்த நேரத்தில் நம்மை உயர்த்துவார். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வர என் வேலை வரவில்லை என்று சொன்னவர் வேலை வந்த உடனே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அவருக்கு கொஞ்சம் இருக்கிற திராட்சை ரசத்தை கூட அவருக்கு அவசியம் இல்லை. அவருக்கு காலியான கற்சாடி போதும், அவருக்கு கொஞ்சம் தண்ணீர் போதும். சொல்றீங்க? ஆமென். 4வது சொல்றேன், தாமதம் போல தோன்றுவது தேவனுடைய திட்டமாய் இருக்கலாம். ரொம்ப லேட் ஆகுது, ரொம்ப லேட் ஆகுது. நேத்து வீட்டு கூட்டத்துக்கு எல்லாமே எடுத்துட்டு போயாச்சு. ஒயர் எல்லாம் ஒரு செட் ஒயர் லைன் எல்லாம் இங்க வச்சு, அப்புறம் அங்க இருந்து கொஞ்சம் டென்ஷன் ஆயாச்சு. நம்ம 6 மணிக்குன்னா கரெக்டா 6 மணிக்கு ஆரம்பிக்கிறது, கடைசி 6:30 மேலதான் ஆரம்பிச்சிருக்கோம். அப்புறம் இங்க வந்து எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு பயங்கர பிரஷர், டென்ஷன் ஏறியாச்சு. அப்புறம் எடுத்துட்டு வந்த லைன் வந்து கொடுக்கற முடியல, அது வேற பயங்கர டென்ஷன். அப்போ நான் டக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னேன், அப்பா இதெல்லாம் உங்க சித்தமா ஒரு அல்லையா சொன்ன. நான் சொல்றது புரியுதா? இதெல்லாம் உங்க திட்டமா இருக்கும், இதெல்லாம் நீங்க அனுமதிக்கிறதா நினைக்கிறேன். உடனே பக்கத்துல இருந்தே உடனே ஒரு கேள்வி கிடைக்குது, உடனே ஆரம்பிக்கிறோம். தெய்வ திட்டம் இல்லாம எந்த தாமதம் நம்ம லைஃப்ல வராது. ஏன் அவ்வளவு லேட் பண்ண வைச்சாருன்னு நமக்கு தெரியாது. ஆமென். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்துல, அப்பொழுது அவனுடைய சகோதரிகள் ஆண்டவரே, எப்படி சொல்றாங்க பாருங்க, நீர் சிநேகிக்கிறவன். எல்லாரும் இப்படி இதை மட்டும் சொல்லுங்க, நீர் சிநேகிக்கிறவன். இப்ப நான் திடீர்னு சதீஷ் பிரதர் உங்க ஃப்ரெண்டு உடம்பு சரியில்லாம இருக்கிறாருன்னு சொன்னா, அவருக்கு ஒண்ணு இல்லைன்னாலும் ஒரு 10 ஃப்ரெண்டாவது இருப்பாங்க இல்லையா? பிரதருக்கு ஃப்ரெண்டே கிடையாதா? சிரிக்கிறேன். நம்ம ராஜு எடுத்துக்கங்களேன், உன் ஃப்ரெண்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்காப்ல அப்படின்னு சொல்லி போன் பண்ண உடனே ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. அவன் மைண்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வருவா? யார் வருவா? யாரு க்ளோஸ் டு த ஹார்ட் இருக்கிறாங்களோ அவங்கதான் மைண்ட்ல வருவாங்க. நீர் சிநேகிக்கிற லாசரு வியாதிப்பட்டிருக்கிறான் அப்படி சொல்லல,
என் சகோதரர்கள் எங்கள் சகோதரன் லாசரு வியாதிப்பட்டிருக்கிறான்னு சொல்லல. சிம்பிளா, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான். அப்ப இந்த ரெண்டு சகோதரிகளுக்கும் எவ்வளவு ஒரு நிச்சயம் பாருங்க. என் சகோதரனை அவர் ரொம்ப நேசிக்கிறார். இந்த உலகத்துல 3.5 வருஷம் தேவன் ஊழியம் செய்தார். ஒருவன் கூட அன்புக்காக ஒரு குடும்பம் கூட அவரோடு உறவாடணும்னு சொல்லி ஒரு குடும்பம் கூட தேவனை தேடல. அவரோடு உறவாடணும்னு தேவனை தேடின ஒரே குடும்பம் மார்த்தாள், மரியாள், லாசரு. கைகளை உயர்த்துகிறார். எல்லாரும் இயேசுவை தேடினதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஏதோ ஒரு தேவை. சரீரத்தில், குடும்பத்தில், மரணத்தில், பிசாசின் பிடியில. நான் சொல்றது புரியுதா? ஏதோ ஒரு உலக தேவைக்காக தான் இயேசுவை தேடினார்கள். ஆனா இந்த ஃபேமிலி மட்டும், எங்க வீட்டுக்கு கொண்டு வருவீங்களா ஆண்டவரே? ரொம்ப பிஸியா இருக்கிறீங்க, வந்து ஒரு சாயா குடிச்சிட்டு போங்க. ஆமா, நான் எதுக்கு வரணும்? வந்தா மரியாள் உடனே ஒருத்தி இன்வைட் பண்றா, அப்புறம் போறா, ஏதோ பண்றா. மரியாள் உடனே வந்து ஆண்டவரோடு பேசிக்கிட்டே இருக்க. இவர் சொல்றாரு, யாரையும் பார்த்து சொல்லல, சீஷர்களை பார்த்து சொல்லல, இவள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். கரங்களை உயர்த்துவர்கள் சொல்ல, அவரோடு டைம் ஸ்பெண்ட் பண்றது நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அப்படிப்பட்ட ஒரு குடும்பம். அப்போ நான் கேக்குறேன், நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு உடம்பு, நம்ம நேசிக்கிற ஒரு ஆளுக்கு உடம்புக்கு முடியலன்னா நம்ம எப்பாடுபட்டாலும் ஓடி போய் பார்ப்போமா இல்லையா? ஆனா ஆண்டவர் கேட்ட பிறகு வேணும்னு 3 நாள் உட்கார்ந்து இருக்கிறார். என்ன வார்த்தை வருது? நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான்னு கேள்விப்பட்டதும் இவர் 3 நாள் பர்பஸா டிலே பண்றாரு. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு டிலே ஆகிறது மாதிரி இருக்குதா? ஆமா சொல்லுங்க. பக்கத்துல அம்மா டிலே ஆகிறது மாதிரி இருக்கா? மகளே டிலே, சொல்லுங்களேன். டிலே ஆகிறது மாதிரி இருக்குதா? அர்த்தம் என்ன தெரியுமா? உங்களை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். சிலர் சொல்றாங்க, அவர் நேசிக்காமலே இருந்திருக்கலாம். நேசிக்கிறாருன்னு சொல்லி இவ்வளவு டிலே. இவரு போய் பார்த்தா அந்த கல்லறையை ஓபன் பண்ண அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் சொன்னாங்க, நாருமே 4 நாளாச்சு, நாருமே. சிநேகிக்கிறவ நார்னதுக்கு அப்புறம் போறார். யோசிச்சு, அதாவது எவரு வந்து சொல்றாப்ல, என் பிள்ளை ரொம்ப வேதனையா மரணத்துல போராடிட்டு இருக்கிறான், நீ போ, அவள் சுஸ்தமாவா. 100க்கு அதிபதி சொல்றான், என் வீட்டுல ஒரு வேலைக்காரன் இருக்கிறான், உடம்புக்கு சரியில்லாம இருக்கிறான். நான் போன்னு சொன்ன ஒருத்தன் போறான், வான்னு சொன்ன ஒருத்தன் வாரான். அதே மாதிரி நீ ஒரு வார்த்தையை சொன்னாவே சுஸ்தமாயிரும். மரியாளும் மார்த்தாளும் நீர் சிநேகிக்கிறவன் நோயா இருக்கிறான்னு சொன்னா இவர் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லையா? போகணும்னு அவசியம் இல்லைங்க, ஒரு வார்த்தை சொல்லி இருக்குன்னா பழைச்சிருப்பானே. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுங்க. நான் என்ன செய்யணும்னு ஒரு வார்த்தை கூட பேசல. ஒரு வார்த்தை பேசினாலாவது அதை நம்பி நீங்க உட்கார்ந்து இருக்கலாம். அதை கூட செய்ய மாட்டாரு. யார் யாருக்கோ பேசுறாரு. ஒரு விதவையன் மகனை பாடையில சுமந்து கொண்டு வர்றத ஆண்டவர் யாரும் பிரேயர் ரிக்வெஸ்டே கொடுக்கலங்க. இவரா போய் பாடையை தொடுறாரு, பையன் எழுப்பி உட்கார்ந்து இருக்கிறான். உறவே இல்லாதவர்களுக்கு கடந்து போய் செய்கிறவர். சிநேகிக்கிற லாசரு நோய்வாய்ப்பட்ட பொழுது ஒரு வார்த்தை கூட சொல்ல. சிநேகிக்கிறவர்களுக்கு ஏன் அநேக நேரம் ஆண்டவர் பேசாம இருக்கிறார் என்றால்,
தன்னால் நேசிக்கப்படுகிறவனை அவர் ஒரு அடையாளமாய் மாற்ற விரும்புகிறார். இன்னும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லணும். நான் அவனை நேசிச்சேன்னா அவனை இப்ப நான் அவனுக்கு சுகம் கொடுத்தானா 10ல் 1 ஆயிருவான். இவன் அப்படிப்பட்டவன் கிடையாது. இவன் என் பக்கத்துல நிக்கிறவனா இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லணும். ஏன் அவர் எனக்காக தாமதிக்கிறார்னா, எடுத்து வாசிங்கள் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, லாசருவின் நிமித்தமாக யூதர்களில் அநேகர் இந்த ஒரு காரியம், லாசரின் நிமித்தமாக அநேகர் இயேசுவை விசுவாசித்தார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 9வது வசனத்தை வாசிங்க. 9வது வசனம். அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து, எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுவின் நிமித்தமாக மாத்திரமல்ல, அவர் மரித்தோரில் இருந்து எழுப்பின லாசருவையும் காணும்படிக்கு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்தலாமா? இன்னும் உற்சாகமா? எப்பவுமே யாரையாவது இயேசு பக்கத்துல பார்க்க விரும்புகிறாங்க. எத்தனை அற்புதம் நடந்திருக்கு, எத்தனை அற்புதம் நடந்திருக்கு. யாரையாவது இயேசுவோடு பார்க்க முடிந்ததா? ஒருத்தன் 6000 பிசாசு பிடித்த அந்த லேகியோன் பிசாசு பிடித்த அந்த மனுஷன் கூட நான் உங்க கூட இருக்கிறேன்னா அவர் அலோவ் பண்ணல. இவர் உயிரோட எழுப்பி கூடயே வச்சிருக்கிறார். இப்ப இயேசுவுக்கு மீட்டிங்க்கு இயேசு நடத்துற கன்வென்ஷன் மீட்டிங்க்கு போறவங்க எல்லாம் இயேசுவையும் மாத்திரம் பார்க்க போகல, அவரால் உயிரோடு எழுப்பப்பட்ட லாசரையும் தேடி போகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அவர் நம்மை அவருக்கு அடையாளமாக மாற்றுவதற்கு சில நேரம் பேசாம இருக்கிறார். எல்லாருக்கும் செய்த அற்புதங்கள், எல்லாருக்கும் செய்த சில காரியங்கள் ஏன் எனக்கு செய்யல அப்படின்னா, நான் அவருக்கு அடையாளமா இருக்க விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செய்யுங்க. கடைசியாக ஒரே ஒரு மனிதனை மட்டும் நான் காண்பித்து நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். நல்ல கவனிங்க. தாமதம் அல்ல. அல்லேலூயா ஸ்தோத்திரம். தாமதம் கிடையாது. தாமதமான நாட்களில ஆண்டவர் நம்ம உருவாக்குகிறார். Sometimes your deed was written but not rewarded. நீங்க செய்கிற நற்கிரியைகளை ஆண்டவர் தன்னுடைய ஞாபக புஸ்தகத்துல எழுதி வச்சிருக்கிறான். ஆனா அதற்கான பரிசையோ கனத்தையோ நீங்க இன்னைக்கு ஒருவேளை பெறாம இருக்கலாம். நல்லா நீங்க கவனிக்கணும். மொர்தெக்காய் என்கிற ஒரு மனிதன் இருக்கு. டைம் இல்லாததுனால நம்ம அதை எடுத்து. மொர்தெக்காய் என்கிற ஒரு மனிதன் இருக்கிறான். நல்லா கவனிங்க. அவன் வாசல் அருகிலே இருக்கிறான். அவன் எதுக்கு வாசல்ல இருக்கிறான்னா, எஸ்தருக்கு என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்காகவே. அதுக்காக தான் நீங்க, அவனுக்கு அங்க ஒரு வேலையெல்லாம் இருந்தது போல தெரியல. அவன் எப்பவுமே அகாசுவரின் அரண்மனை வாசலிலே உட்கார்ந்து இருக்கிறோம். அவன் அப்படி உட்கார்ந்து இருக்கும் பொழுது 2 பேர் வர்மம் வைத்து அகாசுவேர் ராஜாவை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிறார்கள். இதை மொர்தெக்காய் எஸ்தர் மூலமாய் தெரிவித்து அந்த அகாசுவேர் ராஜாவை காப்பாற்றுகிறான். காப்பாற்றப்பட்ட காரியங்களை எல்லாம் நாளாகம புஸ்தகத்திலே எழுதப்பட்டு வைத்துள்ளார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் கிரியை செய்கிற நேரம் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்களே உங்க லைஃப்ல பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு கிரியை செய்கிற நேரம் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இவன் நினைச்சிருக்கலாம், அந்த மனுஷன் ஒரு நண்டிகட்ட மனுஷனா இருக்கிறான். 127 நாடுகளுக்கு ராஜா ஒருத்தரை 2 பேர் வர்மம் வைத்து காலி பண்ணிடலாம் நினைச்சா, அதாவது அந்த வர்மம் வச்சு காலி பண்ணா அவன் இயற்கை மரணம் அடைந்ததான் இருக்கும். ரத்த காயம் எதுவுமே கிடையாது. அமுக்கி விட்டு காலி பண்ணிடலாம்னு நினைச்சத இவர் அறிந்து காப்பாற்றுவதற்கு
இந்த மனுஷன் ஒரு 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 பரிசு கூட கொடுக்கல, ஒரு நன்றி கூட சொல்ல. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நம்ம செஞ்சதுக்கு நன்றி கட்டத்தனமா இருக்குது இந்த உலகம். நம்ம எவ்வளவோ செய்யறோம், ஒரு நன்றியும் இல்லையே. எங்க ஒரு நன்றியாவது வேண்டாமா? ஏன் மதிக்க வேண்டாம்? ஒரு ஆர்டர் வேண்டாம்? ஒரு நம்ம பண்றதுக்கு கொஞ்சமாவது ஒரு நன்றி உணர்வு வேண்டாம்? மொர்தெக்காய்க்கு மொர்தெக்காய் எப்பவும் போல அந்த அரண்மனையில உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நாள் வந்த போது, எல்லாரும் வாய் சொல்லுங்க, நாள் வந்த போது, மொர்தெக்காயின் நேரம் வந்த பொழுது, சொல்லுங்க சொல்லுங்க, மொர்தெக்காய்க்கான நேரம் வந்த பொழுது அகாஸ்வேர் ராஜா ராத்திரி தூக்கம் இல்லாம உட்கார்ந்து இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நேரம் வந்த பொழுது முதல்ல என்ன நடந்தது தெரியுமா? சத்துரு அவனுக்கு தூக்க மரத்தை ரெடி பண்ணான். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானே கொடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானே கொடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகளே, நீ அஞ்சாதே என் மகளே. எவ்வளவு பிரச்சனை வந்தான். இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா? பிரச்சனை யூதர்கள் எல்லாருக்கும் பிரச்சனை, மொர்தெக்காவுக்கும் பிரச்சனை. மொர்தெக்காவை தூக்குல போடுறதுக்கு எத்தனை அடி தெரியாம கேட்டேன். நல்ல ஒரு தூக்கு மரத்தை ரெடி பண்ணி வந்திருக்கிறார். தூக்கு மரத்தை ரெடி பண்ண அன்னைக்கு நைட்டு அகாஸ்வேர் ராஜாவுக்கு தூக்கம் போச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அகாஸ்வேர் ராஜாவுக்கு தூக்கம் போச்சு. இப்ப அகாஸ்வேர் ராஜா தூக்கம் வராம, எடுத்து வாசிங்க 6ஆம் அதிகாரம் 1-3 வரை வாசி. கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க நல்லா ரொம்ப கவனமா கவனிக்கணும். எங்க 127 நாட்டுக்கு ராஜா. என்னெல்லாம் நடந்திருக்கும், என்னெல்லாம் அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். அப்படித்தானே? எவ்வளவு காரியங்கள் எழுதப்பட்டிருக்கும். ஆனா மொர்தெக்காய்க்கு நேரம் வரும் பொழுது வாசிக்கிறவர்கள் இதை எடுத்து வாசிக்கிறார்கள். எங்க ஃப்ரண்ட்ல அவ்வளவு பேச்சு இருந்திருக்கும், பேக்ல அவ்வளவு பேச்சு இருந்திருக்கும். ஏங்க இந்த சாப்டர் எடுத்து வாசிக்கிறாங்கன்னா, மொர்தெக்காய்க்கு அன்னைக்கு நேரம் வந்தது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை. இன்னும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அன்னைக்கு நைட்டு ஆண்டவர் அவனுடைய சாப்டரை ஓபன் பண்றார். நிறைய இருந்திருக்கும். அதுல கரெக்ட் அவங்க எடுத்து வாசிக்கிறாங்க. கரெக்டா மொர்தெக்காய்க்குரிய காரியங்களை வாசிக்கிறாங்க. 3வது வசனத்தில், அப்பொழுது ராஜா இதற்காக மொர்தெக்காய்க்கு கனமும். இத ராத்திரி இருந்து கேட்கிற இந்த மனுஷனுக்கு உயிர் தப்புன அன்னைக்கு தோன்றாதது இன்னைக்கு ராத்திரி ஏன் தோணுது? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, யாரும் நம்மை மறக்கவில்லை. சொல்லுங்க, யாரும் நம்மை மறக்கவில்லை, கர்த்தர் அவர்களை மறக்க வைத்தார். சொல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்குதா? இது கஷ்டம்னா இதுதான் உண்மை, இதுதான் நிஜம், இதுதான் ஆண்டவருடைய நடத்துதல். யாரும் நம்மப்படுகிற பிரயாசத்தை நினைக்க அவர் விடமாட்டார். இவ்வளவு பாடுபட்டு பாக்குறோமே, சிந்தனை வரவே செய்யாது. ஏன்னா சிந்தனை அடைச்சது யாரு? ஆயத்தம் சொல்லுங்க, கர்த்தர். ஏன்னா அன்னைக்கு ரிவார்டும் அன்னைக்கு கனமும் கொடுத்திருந்தா ஏதோ சரிப்பா நீ ஒரு வேலை போட்டு கொடுப்பா அரண்மனையில, இல்ல ஏதோ ஒரு காரியத்தை போட்டு. ஆனா ஆண்டவர் அந்த சாப்டரை ஓபன் பண்ணும் பொழுது இவன் கேட்கிறான், அவனுக்கு கனமும். பரிச பற்றி பேசவே இல்லை, பரிச பற்றி ரிவார்ட பற்றி பேசல. இவன் கனமும், எல்லாரும் வாய சொல்லுங்க, கனமும்
மேன்மையும். இன்னொருத்தர் சொல்ற கனமும் மேன்மையும். ஆமா, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், ஆவியானவர் நிச்சயத்துல சொல்றேன், அவர் உங்க சாப்டரை ஓபன் பண்ணா ஒரு கனமும் ஒரு மேன்மையும் உங்களை தேடி வரும். கர்த்தருக்கு கரங்களை தட்டி ஒரு மகிமை செலுத்தலாமா? ஏன் தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நேரத்துல ஆண்டவர் சாப்டரை ஓபன் பண்ணலைன்னா மொர்தெகாய் முடிஞ்சிருவான்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ முந்தின நாள் தூக்கு மரத்தை ரெடி பண்ண ஆமான் மறுநாள் காலையில ராஜா அந்த காரியத்தை சொல்றதுக்கு ரொம்ப உற்சாகமா வராரு. உற்சாகமா வருகிறது அகாஸ்வே ராஜா பார்த்துட்டு ஒரே ஒரு கேள்வி, ஒண்ணுமே கேட்கல. ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனை எப்படி கணம் பண்ணணும்? கூட அல்லேலூயா சொல்லு. ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனை எப்படி கணம் பண்ணணும்? உடனே இந்த மனுஷன் என்ன நினைக்கிறான்? கணமெல்லாம் நமக்கு தான் அப்படின்னு நல்லா யோசிச்சு எல்லாம் சொல்றாரு பாருங்க. எடுத்து வாசிங்க எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல. அவன் என்னெல்லாம் ஆசைப்படுறான் பாருங்க. ராஜ வஸ்திரத்தை ஆசைப்படுறான், ராஜா ஏறுகிற குதிரையை ஆசைப்படுகிறான், ராஜ முடிய கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறான். யார் அதை நடத்தணும்னா ராஜாவின் பிரதான பிரபுக்களில் ஒருத்தர் நடத்தணும் அப்படின்றான். ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு, ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படி கணம் பண்ணப்படும் அப்படின்னா என்னது? கணத்துக்கே இவன் தான் அடையாளம். ராஜா ஒருத்தனை கணம் பண்ணணும்னா எப்படி கணம் பண்ணணும்னு இவனையே அடையாளப்படுத்த ஆமான் விரும்புகிறான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ராஜா ஒரு நிமிஷம் கூட இந்த பையன் ஓவரா கேட்கறானேன்னு யோசிக்கவே இல்லை. ஆமான் என்ன நினைக்கிறான்னா இதெல்லாம் எனக்கு வரும்னு நினைக்கிறான். ஆனா ராஜா என்ன நினைக்கிறான்? இதெல்லாம் அவனுக்கு கண்டிப்பா கொடுக்கணும்னு நினைக்கிறான். யாருக்கு? மொர்தெகாய். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆண்டவர் சாப்டரை ஓபன் பண்ணா யாரு குழிய வெட்டினானோ அவனை வச்சே குழிய மூடுவார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் நம்முடைய சாப்டரை ஓபன் பண்ணா யார் நம்மளை வெறுக்கிறார்களோ அவர்கள் முன்பாகவே நம்மை உயர்த்துவார். இப்படி சொல்ற, அவர்களை கொண்டே நம்மை உயர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. என் தேவனால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. 10வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் ராஜ அரண்மனையில் வாசலில் உட்கார்ந்திருக்கிற, எப்படி சொல்ற, யூதனாகிய மொர்தெகாய், நீ ஒரு முத்திரைய போட்டு அனுப்புனல்ல, அந்த வம்சத்துல உள்ள ஒருத்தன் என் அரண்மனையில ஒருத்தன் இருக்கிறான். அவன் பேரு மொர்தெகாய். இவன் நினைக்கிறான், இப்பதான் அவனுக்கு தூக்கு மரம் வச்சுட்டு வந்தேன், என்னடா அப்படி மாறுது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் சொல்றார், ராஜ அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய அந்த பிரகாரமாய் செய் நீ சொன்ன. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ சொன்னதுல ஒரு வார்த்தை கூட மிஸ் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மொர்தெகாய் செய்த நற்கிரியைகள் மறக்கப்படவில்லை, அது மறைக்கப்பட்டிருந்தது. யாரால் மறைக்கப்பட்டிருந்ததுன்னா கர்த்தரால் மறைக்கப்பட்டிருந்தது. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்து, உங்களுடைய வாக்கு தத்தங்களும் உங்களுடைய உயர்வுகளும் அவருடைய கரத்தினால் மறைக்கப்பட்டிருக்கிறது. அதே கரத்துக்குள்ள நீங்க மறைந்திருந்தீங்கன்னா ஏற்ற நேரம் வரும்பொழுது சாப்டரை ஓபன் பண்ணுவார். அல்லேலூயா. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை.
உம்மால் தேவனால் நேசிக்கப்படுகிறவனுக்காக அவர் மேலே சில நேரங்களிலே மௌனமாய் இருப்பதின் ரகசியம் என்ன தெரியுமா? அவருக்கு நம்மை அடையாளமாய் வைக்க விரும்புகிறார். இது ஒரு பெரிய பொசிஷன், ஒரு பெரிய பொசிஷன். எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் விரும்புறீங்க? அவர் உங்களை கூடவே வைப்பார். இன்னொரு வார்த்தை இருக்குது, அந்த வசனத்துல இருக்குது, நீ அவனை அலங்கரித்து. அந்த வசனம் வார்த்தையை வாசிச்சீங்களா? ஆமான்ட்ட சொல்றாரு அகாஸ்வேர் ராஜா சொல்ற வார்த்தை, நீ அவனை நேத்து ஃபுல்லா இருந்து தூக்கு மேடைய ரெடி பண்ணுன அந்த கரத்தை வச்சு சொல்றாரு. அவனை குளிப்பாட்டி நல்லா பவுடரை போட்டு அவனை நல்லா அலங்கரித்து நீதான் அவனுக்கு ட்ரெஸ்ஸிங்கே பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்க. என் வஸ்திரத்தை நீதான் அவனுக்கு உடுத்தவே செய்யும். அல்லேலூயா. நீதான் அந்த குதிரையை பிடிச்சு நீதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்றாரு. நீ சொன்னதுல ஒன்னையும் மிஸ் பண்ணாத, எல்லாம் நான் ஞாபகம் வச்சிருக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே தேவ சமூகத்தை நிலைமை நிக்கலாமா? ஏன் எனக்காக மட்டும் இப்ப பேசல? ஏன் என்னுடைய நிலைமை அவருக்கு புரியவே இல்லை? எல்லாருக்கும் செய்யறாரு, ஏன் எனக்கு செய்யல? ஆனா எல்லாம் என்ன அவர் நேசிக்கிறேன்றாரு, ஆனா ஒரு காரியமும் நடந்தது மாதிரி தெரியல. சகோதரிகளும் விசுவாசி, நீ சிநேகிக்கிறவன் என்று சொன்னப்படும் ஒரு வார்த்தை கூட பேசாம இருந்தாரு. வேலை வந்த பொழுது உலகமே சொல்லுது 4 நாள் ஆச்சு, நாத்தம் வீசுதுன்னு சொல்லுது. நிறைய துறக்க முடியாது, வாங்க முடியாது. திறந்ததுக்கு அப்புறம் நாற்றமும் இல்லை, ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சாப்டரை ஓபன் பண்ணாருன்னா நாற்றங்கள் மாறும், நாரி போன அனுபவங்கள் மாறும், கேவலப்பட்ட காரியங்கள் மாறும். ஆண்டவர் ஓபன் பண்ணா நம்முடைய உலகமே நம்மள வேற மாதிரி பார்ப்பாங்க. 2 கரங்களை பரலோகத்துக்கு நேரா உயர்த்தி நம்ம காத்திருக்கிறது ஒரு நேரத்துல தாமதம் போல இருக்கிறது, உடைக்கப்படுகிறது. ஏன்னே தெரியல. என் வீட்டுல எல்லாமே குறைஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சாலும் அவர் ஒரு கிரியையும் செய்யாம இருக்கிறார். அவருடைய பிரசனத்தை உணர்கிறேன், அவர் பேசுகிறது உணர்கிறேன், கூடவே இருக்கிறார். ஆனா சொல்றாரு, வேலை வரலப்பா, ஒண்ணுமே இல்லப்பா. வேலை வந்த பொழுது